இந்த 5 விஷயத்த கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1 முதல்ல நம்மள நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும், அத வந்து எதிர்கொள்றதுக்கு கத்துக்கோங்க. ஏன்னா, இன்னைக்கு புகழக்கூடிய உலகம் நாளைக்கு நம்மள இகழவும் செய்யும். 2 மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலத்த விட துன்ப காலத்துல தான் தைரியம் அதிகமா இருக்கும். அதனால துன்பத்திலயும் கொஞ்சம் பாடத்த கத்துக்கோங்க. 3 ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய அனுபவத்த வச்சு, அடுத்த நாளோட எதிர்பார்ப்ப வந்து திருத்திக்கோங்க. 4 அதிகமா உங்களோட லட்சியங்கள பத்தி அடுத்தவங்க கிட்ட விளக்கம் சொல்லாதீங்க. நெறைய தடைகள சந்திக்கிறதுக்கு அதுவே ஒரு காரணமா அமையும். 5 வாழ்க்கையில எத்தன தடவ நீங்க கீழ விழுந்தாலும், அதே மாரி எழுந்து நிக்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த 5 நபர்கள் கிட்ட நம்ம விளக்கம் குடுக்கறது வேஸ்ட்டுங்க. 1 தன்னோட கருத்து தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. 2 நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நல்லத பார்க்காம, அதுல ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சு அத பெருசாக்கி பிரச்சனை பண்ணக்கூடியவங்க. 3 நம்மள நம்பாதவங்க. 4 நம்ம சொல்றத காது குடுத்து கேட்காதவங்க. 5 நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே தீர்மானம் செஞ்சவங்க. நம்ம லைஃப்ல நல்லதோ, கெட்டதோ நமக்கான விஷயங்கள நம்ம தான் கவனத்த செலுத்தணும். நமக்கு என்ன தேவையோ அத நம்ம தான் வந்து தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாம நமக்கானவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்குரியவங்க தான் அவங்க கிட்ட கேட்டா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அடுத்தவங்களோட உதவிய நாடி நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவங்க செய்வாங்க. எப்ப செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சு நமக்கான நேரம் அப்படின்றது அவங்களோட மனசுல வரும்போது, அத செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய அந்த டைம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.